say something. Never tell her back that I never stay running. Sipping on facts. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் புதுசாக வந்திருக்க அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இப்போ புதுசாக ஒரு பில்டிங் தந்துருக்காங்க. அது வைக்கிறதுக்கு இடமே இல்லை. இப்போ நம்ம இடத்த ரெடி பண்ணியாச்சு. இது என்ன பில்டிங்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹால். இந்த அப்டேட்டில் முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஹீரோ தந்துருக்காங்க. அந்த ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா மினியான் பிரின்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக 5 ஹீரோஸ் இருக்குது. நம்ம 5 ஹீரோஸாக கொண்டு போக முடியாது. ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியும். இப்போ கிங்குக்கு பதிலாக மினியான் பிரின்சஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஹீரோவை அப்கிரேட் பண்ணும்போது இன்னொரு ஹீரோவை சூஸ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இதான் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹீரோ டூல்ஸு. இப்போ மினியன் பிரின்சஸை பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மதர் மாதிரி தான் இருக்காப்புல ஆள். ஸோ இந்த மினியான் பிரின்சஸ்க்கு 2 விதமான எக்யூப்மெண்ட் தந்துருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அன்சுமன் பப்பட்னு ஒரு எக்யூப்மெண்ட்டு. இதில் 2 மினியன் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த மினியானுக்கும் லைஃப் வரவங்க நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்க் ஆர்புன்னு ஒரு எக்யூப்மெண்ட்டு. இதுக்கான எபிலிட்டி என்னென்னா, இது வெப்பன்ஸ் எல்லாத்தையும் 20% ஃப்ரீஸ் பண்ணுது. அது 45 டேமேஜும் பண்ணுது. இது டெவலப் பண்ணால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த ஹீரோ ஹால்லையே 5 இதுவும் காமிக்குது. இல்லை அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஸ்கின்னு மாற்றிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த ஹீரோ ஹால்லேயே ஒன்று இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்குக்கான பேஸ் இருக்கும்ல, அந்த பேஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளாக் மாதிரி மாற்றிருக்காங்க. இது கிராண்ட் மாடர்னுக்கு, இது சாம்பியனுக்கு, குயினுக்கு, கிங்குக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன புதுசாக வந்திருக்குன்னா, நம்ம ரிசோர்ஸஸில் ஒரு ஹெல்ப்பர் ஹண்ட்டுன்னு ஒரு புதுசாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ வாங்கி வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஃபஸ்ட்டு இடத்த ரெடி பண்ணணும். இந்த ஆச்சத்தை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டா போதும், இடம் வந்துடும். இப்போ போய் நம்ம ஹண்ட்டை வாங்கி வச்சாச்சு. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பில்டர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தாப்புல. இப்போ லேப் அசிஸ்டன்ட் ஒன்று புதுசாக விற்றுருக்காங்க. இவனை நம்ம ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பில்டர் அசிஸ்டன்ட் மாதிரி 500 ஜெம் எதுவும் கேட்கல. இவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம லெபார்ட்டரியில் ட்ரூப்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது 1x ஸ்பீடில் அப்கிரேட் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினிங் ட்ரூப்ஸ்குள்ளே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த கண்ணன் புதுசாக வந்திருப்பான். இவன் பேர் ட்ரோவரான். இது புதுசாக வந்த ஒரு ட்ரூப்பு. இந்த ட்ரூப் பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் கிரவுண்டு, 1800 லைஃபு, 180 டேமேஜு. ஸோ இந்த ட்ரூப்பு நல்லா தான் இருக்குது பார்க்க. இதை வச்சு அட்டாக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லு. இந்த ஸ்பெல்லு தான் மாசான விஷயமே. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லு என்ன பண்ணுன்னா, நம்ம ஹீரோஸை திரும்ப ரிவே பண்ணும். இதை லெவலப் 60% லைஃபோட ரிவே பண்ணுது. இதை டெவலப் பண்ண அந்த லைஃப் பர்சன்டேஜ் கூடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோருக்குள்ளே வந்தால் அப்படியே டைரெக்டாக டிஃபென்ஸ்க்கு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று வந்திருப்பான். ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் இல்லை, டிஃபென்ஸு ஃபயர் ஸ்ப்ளிட்டர்னு ஒரு டிஃபென்ஸு புதுசாக வந்திருக்கும். இது எந்த மாதிரி அட்டாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ட்ரூப்ஸ் மேலே அப்படியே ஃபயர் அள்ளி தெளிக்கும். இது நமக்கு 2 தடவைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ராப்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஜிகா பாம்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இது பெருசாக வெடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதுதான் டவுன் ஹால் 17. இதுதான் அந்த டவுன் ஹால் 17. பார்க்கவே பங்கமாக இருக்குது. இது அட்டாக் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளேருந்து எரிமலை குழம்பு வெளியே வருது. ஸோ டவுன் ஹால் 17 போட்டிங்கன்னா நீங்கள் ஈகிள் ஆச்சருக்கு பை தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.